விடாமுயற்சி படத்துடைய அடுத்த ஒரு வீடியோவாக தான் நான் அதை பண்ணுறேன். இது வந்து அந்த படத்தை பற்றி இல்லை, அஜித்குமார் அவரை பற்றி நான் இந்த படத்தில் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு தோன்ற விஷயம் கடந்த ஒரு 1-2 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் எந்த நடிகருக்கு ரசிகர் கிடையாது. ரஜினியை ரொம்ப ரசித்தேன். ஆனால் அவருக்கு முட்டாள்தனமான ரசிகரெல்லாம் இருந்ததில்லை. அவருடைய சினிமாவை ரொம்ப ரசிப்பேன். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களில் எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு. மற்றபடி ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகருடைய வேல்யூவில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அல்லது தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது அஜித்குமார்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ரசிகர்களே தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தாத ஒரு நடிகர், தன்னுடைய ஈகோக்காக தன்னுடைய ரசிகர்களை களத்தில் பலி கொடுக்காத ஒரு நடிகர், தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய படம் பெருசாக வெற்றி அடையணும், தான் வந்து வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ரசிகர்களை பலி கொடுக்காத ஒரு நடிகர். ஆரம்பத்தில் எம்ஜிஆர்லேருந்து அதுக்கப்புறம் ரஜினி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், அடுத்து விஜய் ஆகட்டும், எல்லாருமே வந்து தங்களுடைய ரசிகர் மன்றங்களை வச்சு தான் தங்களுக்கான பலத்தை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைச்சார், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஒரு ஹீரோன்னா வந்து அப்படியே எப்பயும் எங்காவே இருக்கணும், தனக்கு கீழே வந்து எல்லா நடிகர்களுடைய நடிகைகள் எல்லாம் எங்கே இருப்பாங்க, இவர் மட்டும் எப்பயும் எங்காவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அதை உடச்சி தன்னுடைய ரியல் ஹேர், ஒயிட் ஹேரை வந்து வெளிப்படுத்தினார். அவர் எப்போ பண்ணாரோ அதன் பிறகு நடிகர்கள் மாற்றினாங்க. ரெண்டாவது, அந்த ஒயிட் ஹேரோடு இருக்கிறத வந்து ஆண்களே நிறைய பேர் பலகீனமாக நினச்சாங்க, ஏன்னா நடிகர்களே அந்த மாதிரி இருந்தபோது. ஆனால் அதை பிரேக் பண்ணது பாருங்கள், நிறைய ஆண்களுக்கே வந்து அந்த ஒயிட் ஹேர் மேலே இப்போ ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரும் இப்போ பெருசாக டை அடிக்கிறத பெருசாக விரும்புறதில்ல. இது என்ன அஜித்குமார் வந்து உருவாக்குறாரு அந்த ஸ்டாண்டர்டை. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி 2 விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து தன்னுடைய ரசிகர்களை வச்சு தன்னுடைய படத்தை ப்ரொமோட் பண்ணணும், தன்னை வந்து பெரிய அதை ஆக்கிக்கணும்னு நினைச்சதில்லை. எந்த அரசியல்வாதி காலையும் போய் விடுகலை அவர். இந்த விஷயங்கள் அவருடைய பெரிய கிரேட்னஸ் சொல்லுது. படங்களில் தப்பான மெசேஜ் கொடுக்கறதில்ல. தப்பான மெசேஜ் கொடுக்குறதில்ல. லேடிஸ் கூட வந்து ரொம்ப இன்டீசெண்டாக போகிற மாதிரியான மெசேஜ் எதுவுமே எந்த படத்துலையுமே அவர் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. வாலி படத்தில் கூட அந்த கேரக்டரில் அது இருக்கும், ஆனால் கூட அதையும் ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, சினிமாவை தாண்டி தன்னை வந்து வளர்த்துக்கிட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை தாண்டினா இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக போயிட்டுருக்கிறாரு, ரேசிங்கில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனாக வந்து நான் அஜித்குமாரை பார்க்குறேன். அவரை நான் மதிக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த நடிகரையும் பெருசாக மதித்ததில்லை. அவங்கள ஒரு நடிகராக பார்த்ததோடு சரி. அதில் வந்து நான் ரொம்ப ஹையாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வைக்கிறேன்னா அது அஜித்குமார் அவர்களுக்கு தான். அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்குறேன். தொடர்ந்து உங்களை மாதிரி நிறைய நடிகர்கள் உருவாகணும். தமிழ் சினிமா நல்ல ஆரோக்கியமான